முதலமைச்சர் 1000 ரூபாய் கொடுக்கறது நிப்பாட்ட முயற்சி பண்றீங்களா? நான் கொடுக்குற 5000 ரூபாய் இப்ப நிப்பாட்டுங்க பார்க்கலான்னு கொடுத்தாரா இல்லையாமா? பிப்ரவரி மாசம், மார்ச் மாசம், ஏப்ரல் மாசம் 3 மாசத்துக்கு சேர்த்து 3000, கோடை கால சிறப்பு நிதியா 2000, 5000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரே பேங்க் டிரான்ஸ்பர்ல கொடுத்தாரு. காலைல 6:30 மணிக்கு முதலமைச்சர் மகளிருடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு அனுப்பிச்சாரு. 9 மணிக்கெல்லாம் போய் மகளிர் பணத்தை எடுத்துட்டீங்க. எவ்வளவு உஷாருங்க, எவ்வளவு ஷார்ப்பா இருந்திருக்கிறீங்க. ஏன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு பயம். மோடி அரசு பேங்க்ல மினிமம் பேலன்ஸ் இல்லைன்னு சொல்லி அந்த பணத்தை, உரிமை தொகையை மோடி அரசு எடுத்துருவாங்க அப்படின்னு போய் உஷாரா எடுத்துட்டீங்க, ஷார்ப்பா எடுத்துட்டீங்க. அதே மாதிரி ஷார்ப்பா வர 23ஆம் தேதி வாக்குச்சாவடிக்கு போய் வாக்கு பெட்டியில 4வது இடத்துல சகோதரர் ராஜாவோட பேர் இருக்கும். கரெக்டா? அவர் பேருக்கு பக்கத்துல உதயசூரியன் சின்னம் இருக்கும். அந்த சின்னத்துல நீங்க வாக்களிச்சு இந்த வாசுதேவ நல்லூர் தொகுதியுடைய வெற்றியை உறுதி செய்யணும். செஞ்சு கொடுப்பீங்களாமா? அது மட்டும் இல்ல, நம்ம தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். மீண்டும் ஆட்சிக்கு வந்தா என்ன பண்ணுவோம்? மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாங்கிறத 2000 ரூபாய் உயர்த்தி கொடுக்கிறேன்னு நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறாங்க. காலை உணவு திட்டம் 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவுபடுத்தப்படும் சொல்லியிருக்கிறோம். கல்வி ஊக்கத்தொகை 1000 ரூபாய் கிடையாது, அதை உயர்த்தி 1500 ரூபாய் உயர்த்தப்படும் சொல்லியிருக்கிறோம். ஓஏபி முதியோர் உதவி தொகை 1200 கிடையாது, அதை 2000 ரூபாய் உயர்த்தி கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 10 லட்சம் கலைஞர் கனவு இல்லம் கட்டப்பட்டு யாருக்கெல்லாம் வீடு இல்லையோ அனைவருக்கும் வீடு வழங்கப்படும். கலைஞர் கனவு இல்லம் வீடுக்கு வழங்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட முக்கியமான வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே. எது? ஆட்சி அமைந்த நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளுடைய கைகளையும் 8000 ரூபாய் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்துருவாங்க. அது வச்சு நீங்க உங்க வீட்டுக்கு என்ன மின்சாதன பொருட்கள் தேவையோ, டிவி, பிரிட்ஜ், மிக்சி, கிரைண்டர் எது வேணுமோ அதை நீங்களே முடிவு பண்ணி மகளிரே முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு திட்டம் போட்டிருக்காங்க. இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல வாசுதேவ நல்லூர்ல ஜெயிக்க வைக்கணும். செய்வீங்களா?